எங்க யூஸ் பண்றீங்க? We are using this concept majority in Python libraries use for as I listed. Such methods, vectorization concept. Vectorization என்ன? Elimination ஞாபகம் வச்சுக்கோங்க, or we can say elimination of the for loop in Python code, for loops in Python code, or eliminating, why you need to eliminating the unnecessary codes in the program, அது vectorization தான். In order to improve the efficiency, improve பண்றதுக்காக நம்ம அது மாதிரி பண்றோம். Fast, speed, computer improve the efficiency, இது எல்லாமே சேர்த்துலாம். இது linear algebra நமக்கு provide பண்ணுது. So we use linear algebra in deep learning. ஓகே, இனி வர கான்செப்ட் எல்லாமே நான் எதை எதை பத்தி பேசுறேன்னா ஃபுல்லாவே வந்து நமக்கு டீப் லேர்னிங் பத்தி வந்து. ஸோ யூ நீட் டு இமேஜின், ஃபர்ஸ்டே உங்களுக்கு அதனால தான் நேற்று இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். டக்குன்னு ஏஎன்என் ஞாபகம் வந்துடணும். டீப் லேர்னிங்னாவே ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், பிகாஸ் இட் இஸ் கான்செப்ட் ஆஃப் ஏஎன்என், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அப்போ யூ நீட் டு சி ஏன் இந்த இடத்துல நியூரல் நெட்வொர்க்கு நமக்கு வெக்டரைசேஷன் பண்ணணும். நெட்வொர்க் நமக்கு பெருசா இருக்கு. ஸோ அன்வான்ட் நோட்ஸ் வில் பி உள்ள வரும். ஓகே, ஒரு 10 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கு. 10ல வந்து 10ன்றது நான் ஒரு 100 வச்சேன்னா 100 நமக்கு ஆக்டிவா இருக்குமா நோட்ஸ்? நோ, நாட் அட் ஆல் பாசிபிள். தேர் மே பி சம் நோட்ஸ் விச் வில் நாட் ஒர்க். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதுக்கு தான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி, அது கொஞ்சம் டீப்பா போகும். அது வந்து நமக்கு கம்மிங் யூனிட்ஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சம் நோட்ஸ் ஆக்டிவேட்டா இருக்காது. ஒண்ணுமே பார்ட்டிசிபேட் பண்ணாத நோடு நம்ம நெட்வொர்க்ல வச்சுட்டு வாட் இஸ் த நியூஸ்? ஒரு யூஸும் இல்லையா? பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஒரு கிளாஸ்லயே ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கொஸ்டின் கேட்டு 50 மெம்பர்ஸ் வாய் திறக்காம இருந்தா அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஆஃப் நோ யூஸ். அப்போ என்ன, டீச்சர் கோவம் வந்துட்டா கோ அவுட் அப்படின்ட்டுருவோம் நம்ம. ஓகே, யூ ஆர் நாட் ஆன்சரிங் எனிதிங், யூ ஆர் நாட் லிசனிங் ஆல்சோ, ஸோ கோ அவுட். அதே மாதிரி நோட்ஸ் பார்ட்டிசிபேட்டே பண்ணாம ஒரு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா அந்த நோடை தூக்கி நம்ம வெளியில போட்டுடலாம், தேவையே இல்லை. அதுதான் வெக்டரைசேஷன் கான்செப்ட். பிகாஸ் இட் ஜஸ்ட் ஆக்குபைஸ் தி ஸ்பேஸ் அண்ட் இட் இன் என்ன சொல்றது, ஒரு நெட்வொர்க்குக்கு வந்து வாட் இஸ் அ வேர்ட், நெட்வொர்க்குக்கு வந்து தேவையில்லாம அது வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு, எஃபிஷியன்சியை குறைச்சிருது. அதனால அந்த நோடை நம்ம தூக்கி போட்டுறோம். அதுக்கு அந்த எலிமினேஷன் ஆஃப் நோட்ஸ், அதனால இந்த வெக்டரைசேஷன் கான்செப்ட், பேரலைசேஷன் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இனிமேட்டு வரும். ஓகே, ஸோ இதுல எங்க யூஸ் பண்றோம்? ஓகே, இதெல்லாம் நான் தியரிட்டிக்கா சொல்றீங்க. ஓகே ஓகே மேம், எங்க யூஸ் பண்றோம்? ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், எங்க ஒரு சின்ன நியூரல் நெட்வொர்க்கே உங்களுக்கு நான் வந்து பைத்தன் டென்சர் ஃப்ளோல யூஸ் பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா பைத்தன் லைப்ரரிஸ்ல இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். நம்பை யூஸ் பண்றோம், சைபைஸ், அது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல, சைக்கிட் லேர்ன், பாண்டாஸ், டென்சர் ஃப்ளோ. இதை டீப் லேர்னிங் மெயினா இது ஒரு டாபிக்காவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டென்சர் அப்படின்ட்டு. ஸோ டீப் லேர்னிங் வந்து எதுல நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் யூஸ் திஸ் ஒன்லி திஸ் லைப்ரரி, டென்சர் ஃப்ளோ லைப்ரரி, விச் இஸ் பிரசன்ட் இன், எங்க இருக்கு? பைத்தன். The library is present in the Python. This TensorFlow the library வந்து which is introduced by Google. So இதை யூஸ் பண்ணி all the computational அப்படின்னா numeric, to compute the numerical values or to construct, அது என்ன பண்றோம் நம்ம, using TensorFlow we will be constructing the flow graph. ஏன் flow graph construct பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது? ஒரு நோடுல இருந்து இன்னொரு நோடுக்கு போகுது. அப்போ ஒரு நோடுல இருந்து இன்னொரு நோடு போகுது, அந்த நோடுல இருந்து இன்னொரு நோடு போகுது. இது எப்படி இருக்குது? இது வந்து ஒரு ஃப்ளோவா இருக்கா? டேட்டா ஃப்ளோ டயக்ராம் மாதிரி இருக்கா? ஓகே, டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா எப்படி? இன்புட் ஒரு நோடு, மேல இருந்து கீழே அடுத்த நோடு, அதுக்கு கீழே இருந்து அடுத்த நோடு. அப்போ ஒரு ஃப்ளோ ஆஃப், அப்போ ஒரு நோடுக்கு ஏ பி நான் இன்புட் கொடுக்குறேன். ஏக்கு வேல்யூ 5, பிக்கு வேல்யூ 10 கொடுக்குறேன். சி வந்து எனக்கு ஆட் பண்ணி 10 + 5 15 அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து நான் வந்து எனக்கு எப்படி இருக்கு? ஒரு கிராஃபா இருக்கு. ஸோ ஃபார் computing the graph, for computational graph and for computing the numerical values, because நம்ம நெட்வொர்க் எல்லாம் எப்படி இருக்குது? கிராஃப் மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற வேல்யூவை எனக்கு எடுத்து எனக்கு அதை கம்ப்யூட் பண்ணி எனக்கு ரிசல்ட் நம்பரா தரணும். அதுக்காக தான் நான் வந்து TensorFlow அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் Python library which was invented by Google, freely available. You can அது வந்து நான் செக் பண்ணி சொல்றேன். I think so free, open source free software தான். So you can use this TensorFlow software. Right? If time permits, if you are free,
நீங்கள் வந்து இதை ஹவு டு இன்ஸ்டால்ற ஸ்டெப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சின்ன ஒரு நியூரல் நெட்வொர்க், சின்ன நியூரல் நெட்வொர்க் ஒன்று டிசைன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஒன்று டிசைன் பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. மீதி டாபிக்லாம் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஸ்கேலார்ஸ், வெக்டார்ஸ், மேட்ரிசஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. டக் டக் டக்குன்னு முடிச்சுட்டு இன்னைக்கு செஷன் வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸ்கேலார்ஸ் படிச்சிருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல 10th, எதர் 10th, 8th, 9th, 10th, 12th எல்லாமே படிச்சிருப்பீங்க. வெரி வெரி ஈஸி. ஸ்கேலார் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்? குவான்டிட்டி இல்லையா?